ஓடுற ரயில்ல ஒரு 4 மாச கர்ப்பிணி பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணி அந்த ரயில்ல இருந்து ஒருத்தன் புடிச்சு தள்ளி விட்டுருக்கான் ஒரு சைக்கோ. திருப்பூர் பனியன் கம்பெனில ஒர்க் பண்ற ஆந்திரா சித்தூரை சேர்ந்த ஒரு பொண்ணு 4 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி போற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஹேமராஜ் அப்படின்ற இந்த ஒரு ஆளு லேடிஸ் கோச்ல ஏறி இருந்திருக்கான். அப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த லேடி மட்டும் தான் இருந்திருக்காங்க. அவங்க கத்தி இருந்திருக்காங்க, இது லேடிஸ் கோச், இதுக்குள்ள எப்படி நீ ஏறுவ அப்படின்னு. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிறேன்னு சொன்னவன் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு வந்து அந்த லேடியை பாலியல் சீண்டல் பண்ணிருக்கான். அந்த லேடி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓட நினைக்கும் போது அவங்கள புடிச்சு அடிச்சிருந்திருக்கான். அவங்க எப்படியாவது அந்த ட்ரெயினோட செயினை பிடிச்சாது இழுத்து தப்பிச்சிடலாம் நினைக்கும் போது அவங்க அந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருந்தாங்க. அதுல பாவம் அந்த லேடிக்கு ரொம்ப பெரிய காயம் தலையிலையும் கை காலில் எல்லாத்துலயுமே ஏற்பட்டு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த லேடி 4 மாச கர்ப்பிணியா இருக்கு. அடுத்த காட்பாடி ஸ்டேஷன்ல அவன் இறங்கி ஓடி போயிட்டு இது சம்பந்தமா ரயில்வே போலீஸ் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல நடந்த கிரைம் சம்பவத்துல ஈடுபட்டவங்களோட போட்டோ எல்லாம் காமிச்சு அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு, பூஞ்சோலையை சேர்ந்த ஹேமராஜன் ஒருத்தவன் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அவன் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது, இவன் ஒரு சைக்கோ கொலகாரன். ஆமாங்க, இவன் ஒரு கொலகாரன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணோட தலையில கல்ல போட்டு கொலை பண்ணிருக்கான். அந்த கொலையில சிறைக்கு போனவன் ஜாமீன்ல வெளியே வந்தவன் பண்ண வேலை தான் இது. தொடர்ந்து ட்ரெயின்ல பயணம் செய்யற பொண்ணுங்களை தாக்குதல் நடத்துற சைக்கோ கொலையாளிங்க. இவனை ஜாமீன்ல வெளியே ஒரு அளவுக்கு நம்ம சட்டங்கள் இருக்கு. ஏதோ பாத்ரூம்ல வலிக்கி விழுந்ததா கேள்விப்பட்டேன், ஏதோ போலீஸால முடிஞ்சது. இதுக்கு தேவையான மாதிரி ஆளுகள் எல்லாம் தூக்குல போட்டு இல்லைன்னா சுட்டு கொள்ளுங்கடான்னு சொல்றோம். அதுக்கும் எதிர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து நிப்பாங்க. அவங்கள்ட்ட பேசுறதும் கல்லுகிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். இவங்க எல்லாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டு கமெண்ட் எல்லாம் பண்ண சொல்ல போறது இல்ல. ஏன்னா அதுக்கு பிரயோஜனமும் இல்ல. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.